பரந்தூர் விமான நிலைய திட்டம் தாவேகா அரசால் முடக்கப்பட்டிருக்கிறது. சென்னைக்கு அருகிலே ஒரு பெரிய ஏர்போர்ட் வேணும் அப்படின்றது ஒரு 20 ஆண்டுகால கனவு. 1998லேயே இதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டது. பல காரணங்களால் இந்த ஒரு புது ஏர்போர்ட் ஒரு கனவாகவே இருந்து வந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கண்டிப்பாக இதை நிறைவேற்றியாக வேண்டும்ன்ற நோக்கில் ஆய்வுகள் செய்யப்பட்டு 4 இடம் சூஸ் பண்ணாங்க. பரந்தூர், பன்னூர், தாம்பரம் பக்கத்தில், மகாபலிபுரம் பக்கத்தில் எல்லா இடங்கள்லையும் சூஸ் பண்ணாங்க. பட் பரந்தூர் மட்டும்தான் அதற்கு ஒரு தோதான இடமாக இருந்துச்சு. 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தணும். ஒரு பெரிய ஏர்போர்ட் அப்படின்னும் பொழுது இந்த விஷயங்கள் தேவையாக இருந்துச்சு. ஸோ அந்த அடிப்படையில் மற்ற இடங்களை விட பரந்தூர் சிறந்தது என முடிவு செஞ்சு 75% ஆஃப் லேண்ட் ஆல்ரெடி அக்வயர்ட். இப்போ தீவிக என்ன சொல்கிறாங்க, அங்கே நீர்நிலைகள் இருக்கிறது, விவசாய நிலங்கள் இருக்கிறது அப்படின்றாங்க. ஐயா, நீங்கள் 5000 ஏக்கரை எங்கே அக்வயர் பண்ணிங்கனாலும், சென்னை பக்கத்துலேயோ இல்லை தமிழ்நாட்டில் எங்கே அக்வயர் பண்ணாலும் கண்டிப்பாக அங்கே விவசாய நிலங்கள் இருக்கும், நீர்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஃபார் த கிரேட்டர் காமன் குட் சில காம்ப்ரமைசஸ் நம்ம பண்ணி தான் ஆக வேண்டும். இது அப்படிப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ். ஏன்னா இந்தியாவுடைய, தமிழ்நாட்டுடைய அந்த $1 ட்ரில்லியன் எக்கானமி என்ற கனவிற்கு இந்த புதிய விமான நிலையம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் நம்மளுடைய ஃபேவரட் ஏர்போர்ட்டு. சென்னையில் எங்கே இருந்தாலும் 1/2 மணி நேரத்தில் 40 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் இது தான். ஸோ இதை விட்டுட்டு 2 மணி நேரம் ட்ராவல் செஞ்சு இல்லை 1 மணி நேரம் ட்ராவல் செஞ்சு பரந்தூர் போகணுமா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வரலாம். ஆனால் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை நம்மளால் இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அதை சுற்றி ஹைரைஸ் பில்டிங்ஸும் வர முடியாமல் இருக்குது. ஸோ பல சிக்கல்கள் இருக்குது. இதற்காகத்தான் பரந்தூர் ஐடென்டிஃபை செய்யப்பட்டது. இப்போது அதற்கு மூடு விழா நடத்தி விட்டார்கள். இதற்கு ஒரே காரணம் இவங்களுடைய ஈகோ தான். திரு விஜய் அவர்கள் எடுத்த முதல் போராட்டம், அரசியலில் நுழைவதற்காக அவர் எடுத்த முதல் போராட்டம் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு அப்படின்றதாக இருந்தது. ஸோ அதனால் ஆட்சிக்கு வந்துட்டோம். என்னான்னா எங்களுக்கு என்ன கவலை, எங்களுடைய ஈகோ முக்கியம். நாங்கள் எடுத்த முதல் போராட்டத்தை வெற்றி பெற்று விட்டோம்னு சொல்வதற்காக இப்போது இந்த பரந்தூர் திட்டத்தை வாங்கியிருக்கிறார்கள்.